சமீபத்துல மிகப்பெரிய அளவுல எல்லோராலயுமே பேசப்பட்டு வந்த ஒரு நபர். தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு நாயகியாக வலம் வரக்கூடியவங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லலாம். ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஏகப்பட்ட கிசுகிசுகள். அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையான நபர் சொன்னா எந்த அளவுக்கு எல்லாரும் நம்புவோம். அப்படிதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மனைவியும் சொல்லியிருந்தாங்க. அது எல்லோருக்கும் முதல்ல ஷாக்கா இருந்தது. பிறகு திரிஷா பண்ண வேலையால, "என்னடா இது! அப்ப அவங்க சொல்றது உண்மைதானோ?" அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் கூட இருந்த ஃபோட்டோக்கள வெளியிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க அங்க வருத்தத்தோட, வேதனையோட தெரிவிச்சுட்டு இருக்கும்பொழுது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்ற கேள்வி வந்துச்சு. 2வதாக முதலமைச்சர் அவர்களே பந்தா காட்டாம இருக்கும்போது, அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு, அங்க நின்னுகிட்டு கைய காட்டுறது, ஜனங்கள பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு இருந்தாங்க. அப்போ அடுத்து இவங்களுக்கு என்னவா வரணும்னு ஆசை இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்துல ராகவ லாரன்ஸ் அவர்களுக்கு கூட, "நான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, என் மேல இருந்தா நான் வரேன். அரசியல்ல வந்து நான் இறங்குறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரு "இல்ல நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்ப சரியா இருக்காது. எனக்கு முன்னாடி இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு" விலகிட்டார். அப்பவே எல்லோரும் இதற்கும் காரணம் த்ரிஷா அவர்கள் தானான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி, இப்போ அவங்களுடைய அப்பா கூட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு. த்ரிஷா அவர்களுடைய வாழ்க்கையில இவ்ளோ சோகமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. த்ரிஷா அவர்களுடைய அப்பாவ யாரும் அவ்வளவா பார்த்திருக்க முடியாது. அவர் ஒரு ஹோட்டல்ல ஹைதராபாத்ல மேனேஜரா இருந்திருக்காரு. அவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால இருவருமே பிரிஞ்சுட்டாங்க. தனியா தான் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்கள் மன அழுத்தத்த குடுத்திருக்கு. யோசிச்சு, யோசிச்சு அவருக்கு 2012ல மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிட்டார். அதற்கப்புறமாக தன்னுடைய அம்மாவையே முழுக்க, முழுக்க எங்க போனாலுமே கூட கூட்டிட்டு போறது, வருது அப்படின்னு இருந்தாங்க த்ரிஷா அவர்கள். இந்த சூழல்ல இப்ப தன்னுடைய அப்பாவை பற்றி அவங்க பேசியிருக்கிறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய அம்மா தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாட்கள் என்னுடைய ஏற்ற இறக்கங்கள்ல இருந்திருக்காங்கன்னு த்ரிஷா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்களுடைய 70வது பிறந்த நாள கொண்டாடியிருந்தாங்க. உமாகிருஷ்ணன் அவர்கள தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஆனா அவங்களுடைய அப்பாவ யாருக்கும் அவ்வளவா தெரியாது. இப்போ தன்னுடைய அப்பாவை பற்றி த்ரிஷா அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துச்சு. எல்லோருமே இப்படிலாம் கூட ஒருத்தவங்களுடைய லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் வந்து சோகங்கள் நிறைஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அத நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்றாங்க. த்ரிஷா அவர்களே ஒரு முறை கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கும்போது, ஒருத்தர காதலிச்சு திருமணம் பண்ணணும். ஆனா விவாகரத்து அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்கள் தான் அவங்கள பேச வச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கூட தன்னுடைய நெறைய கருத்துகள் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தாலும், பிடிக்கலனாலும் ஓப்பனா பேசிருவாங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஹீரோயினாக வலம் வரக்கூடியவங்க. நல்ல நல்ல கதைகள தேர்ந்தெடுத்து நடிச்சு வரவங்க. கருப்பு திரைப்படம் சமீபத்தில நடிச்சிருந்தாங்க. அதுவுமே நல்ல ஒரு வெற்றிய குடுத்திருந்தது. இந்த சூழல்ல த்ரிஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டுருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.